அழைக்கிறேன். புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய மத்திய கமிட்டியின் வேண்டுகோளை ஏற்று இன்று தமிழ்நாடு முழுவதுமாக புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி மத்திய அரசு பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற எமது இயக்கமான புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய மதுரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருப்பசாமி அவர்களே, எனக்கு முன்னர் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற செல்வ விநாயகர் ஆட்டோ சங்கம் இணைப்பு யூடிசியினுடைய தலைவர் பாண்டி அவர்களே, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற செல்வ விநாயகர் ஆட்டோ சங்கத்தினுடைய யூடிசி, எங்கள் தொழிற்சங்கமான யூடிசியுடைய இணைப்பு சங்கமான அந்த சங்கத்தினுடைய செயலாளர் நல்லக்கண் அவர்களே, எமக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மதுரை மாவட்ட குழுவினுடைய உறுப்பினர் தோழர் குண்டுமலை அவர்களே, புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய உசிலம்பட்டி தாலுகா செயலாளர் தோழர் பரமன் அவர்களே, எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எமது இயக்கமான இளைஞர் அமைப்பினுடைய புரட்சிகர இளைஞர் கழகத்தினுடைய இளைஞர் முன்னணியினுடைய தோழர் மணிகண்டன் அவர்களே, எனக்கு பின்னால் நன்றி உரையாற்ற, எனக்கு பின்னால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்த கண்டன பொதுக்கூட்டத்தில் கண்டன உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற இந்த புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினை தமிழகத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு தோழர் ஜீவானந்தம் அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற காத்திருக்கின்ற எமது அமைப்பினுடைய இளைஞர்கள் அமைப்பினுடைய மாவட்ட தலைவர் காசி விஸ்வநாதன் அவர்களே, இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கின்ற செல்வ விநாயகர் ஆட்டோ சங்க தோழர்களே, சுமைதப்பு தோழர் ராமர் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திலே ஆங்காங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பகுதிவாழ் மக்களே, அத்தனை பேருக்கு நான் சார்ந்திருக்கின்ற புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய மதுரை மாவட்ட குழுவின் சார்பாக மாலை நேர செவ்வாய்க்கிக் கொள்கின்றேன். இந்த கண்டன பொதுக்கூட்டம் குறிப்பாக நடுத்தர ஏழை வாகன ஓட்டிகள், வியாபாரிகளை, அன்றாட குடும்ப பெண்களை பாதிக்கின்ற இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை மத்திய அரசாங்கம் தாந்தோண்டித்தனமாக விலை ஏற்றத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதை எங்களை போன்ற செங்கொடி இயக்கம்தான் அதை தட்டி கேட்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றோம். ஆனால் பாஜக மத்தியிலே ஆட்சிக்கு வந்த 2014ஆம் ஆண்டுக்கு முன்பாக அந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சராக இருந்த அந்த பெண் அமைச்சராக இருந்தாலும் சரி, இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனாக இருந்தாலும் சரி, ஏன் பாரத பிரதமர் மோடியாக இருந்தாலும் என்று சரி, அவர் அப்பொழுது என்ன சொன்னார்? பெட்ரோல் டீசல் விலை உயர்வை நிர்வகிக்க முடியாத காங்கிரஸ் சர்க்கார் உடனடியாக ஆட்சியை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்று அன்றைய காலகட்டங்களிலே பேசினார். அது மட்டுமல்ல தோழர்களே, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ரூபாயினுடைய மதிப்பு சரிந்த போது ரூபாய் மதிப்பு சரிகிறது என்று சொன்னால் இங்கே மத்தியில் ஆளக்கூடிய நபர் பேயாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று காங்கிரஸை சாடினார்கள். ஆனால் இன்றைய நிலை என்ன? இந்திய ரூபாயினுடைய மதிப்பு படு பாதாளத்துக்கு சரிந்து விட்டது. கிட்டத்தட்ட டாலரின் மதிப்பு 100 ரூபாய்க்கு நெருக்கி போகுது. ஆனால் காங்கிரஸ் சர்க்கார் ஆட்சியில் 66 ரூபாய் அந்த பொழுதே இந்த சங்கு எதிர்கட்சியாக இருந்த அந்த பிஜேபி கட்சியும் அதில் பலவித போராட்ட இந்த பாஜக சர்க்கார் இன்று அன்றாட மக்களை பாதிக்கக்கூடிய கண்மூடித்தனமாக உயர்த்துகிறது. அதற்கு பாஜக
மத்திய சர்க்கார் சொல்லக்கூடிய காரணம் என்ன என்று சொன்னால், ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டு விட்டதாகவும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் அதனால் கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிப்படைந்து விட்டதாகவும் விளைவு அத்தியாவசியமானது என கூறிக்கொண்டு இந்த விளைவை தன்னிச்சையாக அதிகாரி நிறுவனங்கள் இந்த அடித்தட்டு மக்களையோ இந்திய குடிமக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் விளைவு அன்றாடம் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஹார்மோஸ் நீரிணை பிரச்சனை தற்போது முடிவடைந்து இன்னைக்கு சர்வதேச அளவிலே 140 ரூபாய்க்கு இருந்த கச்சா எண்ணெய் விலை இன்று 10% இருக்கு. ஆனால் மத்தியிலே நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த கடந்த 15 நாட்களே உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வானது 10% குறையவில்லை. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்தை மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறேன். நாடுகள்ல வெளிநாடுகள்ல நம்ம வாங்கி இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த பீப்பா எண்ணெய் பேரல்களை இங்கே உற்பத்தி செய்து இந்த குடிமக்களுக்கு விநியோகம் செய்வதற்கு ஏற்படக்கூடிய மொத்த செலவே 55 ரூபாய் தாண்ட போடக்கூடிய வரி என்பது உற்பத்தி செலவுக்கும் உற்பத்தி விலைக்கு வாங்கக்கூடிய பீப்பாய் பேரல் கச்சா எண்ணெய்க்கும் இங்க உற்பத்தி செய்யப்படக்கூடிய, அதாவது உற்பத்தி என்ன பெட்ரோல் டீசலை தனித்தனியாக பிரிக்கக்கூடிய அந்த செலவினங்களை விட பல மடங்கு வரியாக வசூலிக்கிறது மத்திய சர்க்காரும் சரி இந்த மாநில சர்க்காரும் சரி. ஆக வரி உயர்வை குறைப்பதற்கு மத்திய சர்க்கார் தயாராக இல்லை. இந்த மக்கள் மீது அக்கறை இல்லை. இந்த மக்களுடைய நலனின் மீது மத்திய சர்க்காருக்கோ மாநில சர்க்காருக்கோ அக்கறை இல்லை. அது தொடர்ச்சியாக ஆண்டு என்கின்ற மாநிலத்திலே தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஆனால் மக்கள் மீது இவர்களுக்கு எந்த ஒரு நலனும் கிடையாது. பொதுவாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், பெட்ரோல் டீசல் பிரித்தெடுத்து உற்பத்தி ஆகக்கூடிய மத்திய சர்க்கார் கொடுக்கக்கூடிய விலையிலிருந்து இந்த மாநில சர்க்கார் விலை உயர்வை வைத்து விற்பனை செய்கிறது என்று சொன்னால், கேட்டா என்ன சொல்லிக்கிறாங்க, மத்திய அரசு விலை வைத்தால் நாங்க என்ன செய்யறோம் சொல்லுவாங்க. ஆனா மாநிலத்திலே 33% வரி விதிக்கப்படுகிறது என்பது நாம முதல் தெரிஞ்சுக்கிறோம். ஆக மக்கள் நல அரசு என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மக்கள் மீதோ ஓட்டளித்த வாக்காளர்கள் மீது அவருக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஆனால் தேர்தல் நேரத்திலே ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலே அவங்க சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கை என்பது மக்களுக்கு சாதகமான நலனான ஒரு அறிக்கையாகத்தான் சொல்வார்கள் தவிர அதில் ஒரு மாயாஜால வித்தையை காண்பிப்பார்கள். எப்படி என்று சொன்னால், தமிழக வெற்றி கழகம் போன கடந்து முடிந்த தேர்தலில் என்ன வாக்குறுதி அளித்தது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்கள் அத்துணை பேருந்துகளில் தமிழகத்திலே இயங்கக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து துறையால் இயங்கக்கூடிய அத்துணை பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்று கூறினார்கள். ஆனால் இன்று அது நடைபெற்றதா? ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆகிவிட்டது. அது மட்டுமல்ல தோழர்களே, இங்கே விவசாயி தினந்தோறும் பட்டினிச்சாவை அடைந்து கொண்டிருக்கிறார். உறவு விலை உயர்ந்து விட்டது, அவனுடைய இடுபொருளுக்கான தேவை உயர்ந்து விட்டது. விவசாயி விவசாயம் செய்து அதை விளைபொருளாக களத்துக்கு கொண்டு வருவதற்கு உண்டான விலையும் அவன் செலவு செய்த செலவையும் பார்த்தீங்கன்னா அவன் கையில் ஒன்றுமே மிஞ்சாது. கடைசியில் வாங்கின கடனு கூட வட்டி கூட கட்ட முடியாது. அப்படி இருக்க விவசாயிகளுடைய விவசாய கடன் 5 ஏக்கர் வரை வைத்துள்ள நபர்கள் வங்கியில் பெற்றிருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியில பெற்றிருக்கக்கூடிய கடன்களை நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொல்லி நடிகர் விஜய் அவர்கள் இன்று தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆனால் இன்று ஒரு வெற்று அறிக்கையை ஒரு கடன் தள்ளுபடி அறிவித்திருக்கிறார். அது மிக மிக விவசாயிகளை வஞ்சிக்கிறது மட்டுமல்ல, அதை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயல். 50,000 ரூபாய் கூட அதை பிரிக்கிறார் சிறு விவசாயிகள் என்று. ஆக அவர் அளித்த அந்த வாக்குறுதியை செயல்படுத்துவதற்கு தயாராக இல்லை. அது மட்டுமல்ல தோழர்களே, சரி இவர் மக்களுக்காக நான் இந்த ஆட்சிக்கு வந்திருக்கேன், உச்ச நடிகராக இருந்த என்னுடைய
உச்ச நடிகருங்கிற அந்த இதை விட்டுட்டு வந்துடும் சொல்றாருல, இவர் கூட இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கேஸை 33% தமிழக அரசால விதிக்கக்கூடிய அந்த வரியை குறைங்கப்பா. குறைச்சிங்கன்னா வந்து வரி குறையும், மக்களுக்கான சுமைகள் குறையும்ல. ஒரு பொருளாதாரத்தில் எரிபொருள்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துச்சுன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளுக்கான அத்தனை பொருள்களும் விலை உயரும். அது மட்டும் இல்லை, வாகன சரக்கு விலை உயர்ந்தா அந்த வாகன சரக்கு அந்த கட்டணம் உயரும் பொழுது அதனுடைய கட்டண உயர்வு வந்து எங்கே வந்து பாதிக்கும்? இங்கே அவங்க வியாபாரிகள் விற்பனை செய்யக்கூடிய பலசரக்கின் மீதோ மற்ற பொருட்கள் மீது அந்த விலைவாசி உயர்வு வந்து நம்ம மேலே வந்து ஒரு பாரமாக இருக்கும். அதை ஒரு விலைவாசி உயர்வை இப்போ பொதுவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கா சொன்னாத்தேன் நான் எந்த நாட்டையும் நான் வந்து எரிபொருளை வந்து வாங்குவேன்னு சொல்லி மோடி சர்க்கார் சொல்கிறாரு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்தப்ப ரஷ்யா வந்து சலுகை விலையில் இந்தியாவுக்கு வந்து இது பீப்பாய் பேரல் கச்சா எண்ணெயை வந்து